விஜய் அவர் பேச்சில் கருத்தும் இருக்கிறது, காரமும் இருக்கிறது. இன்னொரு 6 மாத காலத்துக்குள் தன்னை முழுமையாக ஆயத்தப்படுத்திக் கொள்வார். He will equip himself. ஐயா, சட்டப்பேரவையில் வந்து பார்ட்டி ஃபண்டு வாங்கி போன ஆட்சியில் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க, ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முன்னேற்ற கழகத்தின் உயர்நிலை குழு கூட்டம் நாளை காலை 10 மணிக்கு தாயகத்தில் நடைபெறும். தற்கால அரசியல் சூழ்நிலை குறித்து அங்கு விரிவாக விவாதிக்கப்படும். அப்படி விவாதிக்கப்பட்டு எடுக்கப்படுகிற முடிவுகள் எடுத்த எடுப்பிலேயே சொல்லாமல் பொதுக்குழு உறுப்பினர்கள் கருத்துக்களை தெரிவித்த பின்னர் உயர்நிலை குழுவில் எடுக்கப்பட்ட கருத்துக்களின் முடிவும் அங்கு முன்வைக்கப்படும். அதற்கு பிறகு கழக கண்மணிகளினுடைய பொதுக்குழு உறுப்பினர்களுடைய எண்ணத்தை அறிந்து கொண்டபின் அதற்கு ஏற்றவாறு கழகத்தின் தீர்மானங்கள் வெடித்தெடுக்கப்படும். தற்போது வந்து தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் திமுகவுடைய இடையே அரசியல் மோதல்கள், அதை எப்படி பார்க்குறீங்க? அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்க? விஜய் சிறப்பாக செயல்படுகிறார். அவர் பேச்சில் கருத்தும் இருக்கிறது, காரமும் இருக்கிறது. இன்னொரு 6 மாத காலத்துக்குள் தன்னை முழுமையாக ஆயத்தப்படுத்திக் கொள்வார். He will equip himself. I do hope. நான் அதை நம்புகிறேன். ஐயா, சட்டப்பேரவையில் வந்து பார்ட்டி ஃபண்டு வாங்கி போன ஆட்சியில் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க, ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எதுவும் சொல்ல விரும்பவில்லை. வரப்போகிற தேர்தலில் நீங்கள் தொடர்ந்து திமுகவோட பயணமா இல்லை டிவிக்கோட பயணமா? 27ஆம் தேதி பிற்பகல் 4 மணி அளவில் உங்கள் எல்லோருக்கும் தெரிவிக்கப்படும். நீங்கள் கடைசி கேள்விங்க, இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சருக்கு வந்து எனக்கு எதிர்க்கட்சி மூலமாக வந்து மிரட்டல்கள் வருகிறது அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்காங்க, ஜெகதீஸ்வரி. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு அமைச்சரே வந்து, அதுவும் ஆளுங்கட்சி அமைச்சர் வந்து எனக்கு மிரட்டல் வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. பாதிக்கப்பட்டவர் அப்படி நினைத்தால் அவர் உரிய முறையில் அதற்குரிய நடவடிக்கை எடுக்கலாம்.